செல்வி முத்து அப்படின்றவங்க கமெண்ட் பாக்ஸில் கேள்வி இருக்கிறாங்க, சொந்த தொழில் செய்யலாமா? அவங்க துளாராசி சுவாதி நட்சத்திரம். நல்லதே நடக்கும்போம் நமசிவாயும் எல்லாம் அல்ல ஸ்ரீ வாராகிமன் திருவடி சரணம். துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சொந்த தொழில் யோகம் இருக்கா? அதில் ஒரு லாபங்கள் இருக்குமா? எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி. இந்த துலா ராசியை பொறுத்த வரைக்கும் உருவமாக கொடுக்கப்பட்ட படம் ஜோதி ரீதியா தராசு எடை போடக்கூடிய ஒரு விஷயம். நியாய தர்மத்தை சரியாக எடை போடக்கூடியவர்கள். ஸோ துலா ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த உணவு சம்பந்தப்பட்ட தொழில், டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், மளிகை கடை போன்ற விஷயங்கள்லாம் சூப்பராக உங்களுக்கு யோகங்கள் இருக்கும். நல்லா புரிஞ்சுங்க, தொழில்ஸ்தானம் அப்படின்றது 10ஆம் வீடு. அப்போ துலாமிற்கு 10ஆம் வீடு எதுனா அது கடகம். கடகத்திற்கு அதிபதி சந்திரன். அது துலாம் ராசிக்கு 2ஆம் வீடான விருச்சகத்துல நீசம் அடைஞ்சிடறாரு, பலம் இழந்து போறார். அப்போ துளாராசிக்காரங்க எந்த ஒரு தொழிலை தொடங்கினாலும் தொழில இருந்து சம்பாதிக்கக்கூடிய அந்த பணம் லாபத்தை மீண்டும் தொழிலில் போடக்கூடிய அமைப்பு தான் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ தொழில் ரீதியான ஒரு கடன், தொழில் ரீதியான ஒரு வரவு பற்று பாக்கி அப்படின்றது இருந்துகிட்டே இருக்கும். அந்த ரொட்டேஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ கம்ப்ளீட்டாக நீங்கள் ஃபினிஷ் பண்ணி கம்ப்ளீட்டாக ஒரு லாபத்தை மட்டும் நான் ஸ்கோர் பண்ணிட்டேன்னு பண்ண முடியாது. தொழில் சம்பாதிக்கக்கூடிய பணத்தை தொழிலுக்கே போட வேண்டிய சூழ்நிலை வந்து கொண்டே இருக்கும். இன்னொரு பக்கம் 11ஆம் வீடு லாபஸ்தானம். அதாவது துலாமிற்கு 11ஆம் வீடு எதுனா சிம்மம், அதற்கு அதுக்கு சூரியன் உங்க ராசியில துலாம் ராசியில் நீசம் அடைஞ்சிடறாரு. ஸோ லாபம் என்பது உங்க கையில நிற்காது. அப்போ தொழில் ரீதியாக வரக்கூடிய ஒரு லாபத்தை மீண்டும் தொழிலுக்கே போடக்கூடிய அமைப்பு தான் இருக்கு. அப்போ தொழிலை டெவலப் பண்ண முடியும், பிசினஸை டெவலப் பண்ண முடியும். அப்போ அது என்ன பண்ணலாம் அப்படின்னா, காசாக பணமாக கையில் வைத்துக் கொள்ளாம நீங்க ஒரு லேண்டா ஒரு ப்ராப்பர்ட்டியா வாங்கி போறது நல்லது. அப்போ நீங்க எந்த ஒரு பிசினஸ் பண்ணாலும் இந்த துளாராசிக்காரங்க வரக்கூடிய இன்கம் சோர்ஸை, லாபத்தை ப்ராப்பர்ட்டியா டெவலப் பண்றது உங்களுக்கு நல்லது. ஸோ தாராளமா தொழில் விஷயம் துளாராசிக்காரங்க யோகமா இருக்கும். அப்படி தொழிலில் கஷ்ட நஷ்டம் பிரச்சனைகள் இருந்தா அல்லது தொழில நஷ்டத்துல போய்கிட்டு இருந்தா அதுக்கு என்ன ஒரு வழிபாடு அப்படின்னா, திங்களூர் சென்று சந்திரவான வழிபாடு பண்றது அல்லது அடிக்கடி திருப்பதி போயிட்டு வர்றது மிகுந்த ஒரு யோகத்தை கொடுக்கும். சரிங்களா? ஸோ இதை மட்டும் தவறாம நீங்க பண்ணிக்கங்க.